சீடு ஃப்ளவர் பன் ரொம்ப ஈஸியாக பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான டேஸ்டியான ஒரு பன் ரெசிபி. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ஃபில்லிங் கூட இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. நாலு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட், பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் பேக்கிங் சோடா இல்லைன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் பால் எடுத்திருந்தேன், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்குற மாதிரி ஆயிருந்தது. நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் பால் எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். மாவை நல்லா சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிசையணும். ஸோ நல்லா அழுத்தி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். மாவு உரத்துக்குள்ளே நம்ம இதோட ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்லிங்க்கு ஒரு பவுலில் 1 கப் ஆப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட டேட்ஸ், கட் பண்ண டேட்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நான் இன்ஸ்டன்ட் கஸ்டர்ட் இருந்தது, நான் அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் கஸ்டர்ட் இருந்ததுன்னா நீங்கள் அஸ் யூஷுவல் நம்ம எப்படி கஸ்டர்ட் பண்ணுவோமோ அதுமாரி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வீட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட கஸ்டர்ட் சேர்த்தாலும் ஓகே, இல்லை ஒன்லி ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் ஆகிடுது. இதை இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இது சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பாட்டம் சைடில் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டு கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டு இதை சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர் பன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் இல்லை பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு போர்ஷன் மாவு எடுத்து அதை ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதிரசம்லாம் தட்டுவோம் இல்லையா, அதேமாரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிளாஸ் இல்லைன்னா சின்ன பவுல் இருந்ததுன்னா அதை மிடில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே சின்ன சின்ன போர்ஷனாக சின்ன சின்ன பெட்டல்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணிடக்கூடாது, தனித்தனி பீஸாக ஆகிடக்கூடாது. எந்த இடத்துல ஸ்டீல் கிளாஸ் இருக்குதோ அந்த ஜாயிண்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதேமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஓரமெல்லாம் இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி மடித்து விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கிராஃப்ட்டு க்ளே ஒர்க் இதெல்லாம் எனக்கு சரியாக வராது. ஸோ ஃப்ளவர் ஷேப் அவ்வளோ நல்லா வரல. ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளாஸை மிடிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கல்ல, இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு ஃப்ளவர் செஞ்சு காமிச்சிடுறேன். எல்லா ஃப்ளவர்ஸையும் இதேமாரி செஞ்சு எடுத்துக்கலாம்.
இது ஃப்ளவர் ஷேப் மட்டும் இல்லாமல் நீங்கள் பவுல் ஷேப்பில் கூட பண்ணலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஃப்ளவர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இது மைதா டக்குன்னு மேலே செவந்துரும், உள்ளே வேகவே வேகாது. ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃப்ளவராக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அது மேலே தெளித்து விட்டு இதேமாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை அது மேலே தெளித்து விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ இது ரொம்ப நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா வரும். ஒரு ஃப்ளவர் பன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மற்றதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணுறப்போ உங்கள் கிட்ட இன்கேஸ் வீட்டில் ஃப்ரூட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டு இதெல்லாம் இல்லைன்னா கூட ஒன்லி ஜாம் இருக்குது இல்லையா, ஜாம் இதில் மிடில் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜாம் ஃபில் பண்ணி கொடுங்க. எல்லா ஃப்ளவர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரீசரில், அதை எடுத்து இந்த மிடில் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மிடில் எல்லாத்துலேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் இல்லைன்னா கூட மற்ற எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும், வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம், கொய்யாப்பழம் யூஸ் பண்ணலாம், மாதுளம்பழம், எல்லா ஃப்ரூட்ஸும் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். ஃபில்லிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் இல்லைன்னா ஜாம் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனி கூட மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். அப்புறம் ஜெல்லி இருக்கு இல்லையா, ஜெல்லி கூட மிடில் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஜெல்லி கிடைக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூட இந்த மாதிரி மிடில் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ளவர் பன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.